மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன முறையில் செம்மறி ஆடு வளர்ப்பு குறித்து விவரிக்கின்றார் திண்டுக்கல் மாவட்ட படியூர் கிராம கால்நடை இனவிருத்தி சங்க தலைவர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மை முறையில் சேனைக்கிழங்கு சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் கெஜகொம்பை பொட்டிரெட்டிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் சங்கர் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் முட்டைக்கோஸ். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள தேனீ வளர்ப்பு பற்றிய ஒருநாள் பயிற்சி குறித்த தகவல். தொடரும் தகவல் நேரத்தில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி பற்றிய அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மை முறை இந்தியாவில் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் முறையாகும். அங்கக வேளாண்மை என்பது இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுழற்சி, உயிரியல் செயல்பாடுகள், அங்கக கழிவுகள் ஆகியவற்றை கொண்டு சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை காக்கும் பயிர் வளர்ப்பு முறையாகும். இத்தகைய இயற்கை முறையில் சேனைக்கிழங்கு சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் கெஜகொம்பை பொட்டிரெட்டிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் சங்கர் அவர்களை சந்தித்த போது அப்பா அம்மா பாரம்பரியாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. நான் டிகிரி முடிச்சுட்டு விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்குதுங்க. இருந்ததுனால நான் இப்போ 2 வருஷமாக அதில் தீவிரமாக விவசாயம் பண்ணணும்னு இறங்குனதில் இறங்கி பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய முழு கவனமும் போயிட்டு இருந்தது. அதுக்கு தேடல் போகும்போது தான் இந்த மாதிரி ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக ட்ரைனிங் எடுத்து அது பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து தோட்டத்தில் எல்லா ஈல்டுமே நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு நல்லா இருக்குது. அதில் வந்து என்னமோ ஆரம்பத்தில் கொஞ்சம் இடர்பாடு இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனால கேவிகே மூலமாக நான் வந்து ஃபஸ்ட்டு மண் பரிசோதனை பண்ணி அது மூலமாக
என்னென்ன சத்து குறைவாக இருக்குது, அந்த சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு மண் பரிசோதனை கொடுத்து பண்ணினதுக்கப்புறம் சரி ஓரளவுக்கு எல்லா சத்தும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் நேரடியாகவே இறங்கிடலான்னு சொல்லிட்டு நேரடியாக இறங்கிட்டேன். அப்போ இதுக்கு தேவை நாட்டு மாடு தேவைங்க. நாட்டு மாடு வச்சு தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் இருக்குங்க. வேறு எந்த இதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். உடனடியே நாட்டு மாடு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இதை தீவிரமாக பண்ண ஆரம்பித்தேன்னு வச்சிங்களேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கனஜீவாமிர்தம் பண்ணி அடி உரமாக கனஜீவாமிர்தம் எல்லா இதுக்குமே அடி உரமாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம் வந்து மாதம் 2 முறை தண்ணியில் கலந்து விட்டுருவேங்க. அதே மாதிரி மாதம் 1 முறை மேலே ஸ்ப்ரே பண்ணிடுவேன். இதில் வந்து எனக்கு நல்ல வளர்ச்சி நல்லாயிருக்கு, நல்லா பசுமையாக இருக்குது. அதனோட மண்ணினுடைய தரம் அதிகமாகும், நுண்ணூட்ட பெருக்கம் அதிகமாகும். இதில் வந்து மண்புழு மற்ற நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கம் அதிகமாக இருக்குது. இந்த ஜீவாமிர்தத்தை விட அதனுடைய ஜீவாமிர்தம் வந்து அதனுடைய உணவாக எடுத்துக்கிட்டு மண்புழுவெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. இப்போ என் தோட்டத்தில் ஒரே வருஷத்தில் எல்லா இதுலேயுமே மண்புழு ஏகப்பட்டது இருக்குதுங்க. அந்த மண்புழு வந்து எனக்கு அது என்னுடைய சந்தோஷமே அதான். மண்புழு எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதில் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் எனக்கு இன்னும் பண்ணணும் தான் ஆசையாக இருக்குது. அதனால் இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கும். எல்லா இதுக்குமே இப்போது இருக்கிற தோட்டத்துக்கு எல்லாமே அதை விட்டுட்டு இருக்கிறேங்க. ஓரளவுக்கு என் வாழை, சேனக்கிழங்கு, மஞ்சள், வெங்காயம், மரவள்ளி கிழங்கு இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது. எந்த ஒரு செலவுமே இல்லாத நான் ஒரு நாட்டு மாட்டை வச்சு அதை மட்டுமே வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதிலிருந்து என்னென்ன தேவையோ பூச்சி விரட்டியிலிருந்து பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் அது எல்லாமே நான் ரெடி பண்ணி தோட்டத்துக்கு போட்டுட்ருக்கிறேன். எதுவுமே வெளியிலேருந்து நான் வாங்குறதில்ல. மண்புழு உரம்னு போய் கடையில் வாங்கவே கூடாதுங்க. கடையில் வாங்குறது எல்லாமே சரியானது கிடையாது. எல்லாமே நம்ம கண்ணு எதுக்கு நம்ம எது பண்ணி நம்ம தோட்டத்தில் போகணும் அது நம்மளுக்கு திருப்தியாக எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல முறையில் ஈல்டு கிடைக்கும். அந்த நான் இப்போ ஒரே வருஷத்தில் நான் பார்த்துருக்குறேங்க. அந்த என்னோடய ஈல்டு நல்லா பார்த்துருக்குறேங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே 0 பட்ஜெட்னா இயற்கை விவசாயம்னா கஷ்டம் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாங்க, துணிஞ்சு பண்ணணும். இது இயற்கை விவசாயம் ட்ரைனிங் வந்து நான் கோயம்புத்தூரில் அட்டன் பண்ணேங்க. அது அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லபடியாக அதிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி கேவிகே மூலமாக மண் பரிசோதனை செஞ்சு அவங்களுடைய அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் அங்கே தான் அவங்க சொல்கிற அளவு கரெக்டாக நான் பண்ணி ஜீவாமிர்தத்தெல்லாம் கலந்து விட்டுருக்கிறேன். மற்றபடி எனக்கு அதை பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நுண்ணுயிர் நிறைய பெருக்கம் நிறையா எனக்கு தோட்டத்தில் தெரியுது. எல்லாமே நல்ல பூச்சிகள் நிறைய தோட்டத்தில் இருக்குது. கெட்ட பூச்சிகள் இல்லாமல் நல்ல பூச்சிகளாக வந்து அதிகமாக தெரியுது. அதனால் இப்போது முடிஞ்ச வரையும் இந்த இதில் வந்து நான் கண்டிப்பாக எல்லாருமே பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நான் பண்ணும்போது எல்லாருமே பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் சங்கர் அவர்களை 09444475919 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தென்னை மரத்தை சுற்றி 10 சென்டிமீட்டர் உயரத்தில் தென்னை நார்க்கழிவுகளை இடவும். புதிதாக நடவு செய்யப்பட்ட பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். வாழையில் இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டசிம் 1 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தற்போது நிலவும் வானிலையில் தென்னைக்கு தழைச்சத்து அதாவது 650 கிராம் யூரியா, மணிச்சத்து அதாவது 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் சாம்பல் சத்து அதாவது 1 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இடவும். நிலவும் வானிலையில் எலுமிச்சையில் சொறி நோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஸ்டெட்ரோசைக்ளின் 100 ppm கரைசலுடன் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% கலந்து மாதம் 1 முறை என்றவாறு 4 முறை கவாத்து செய்த பின்பு தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் முட்டைக்கோஸ். தோட்டக்கலை பயிர்களில் முட்டைக்கோஸ் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை.
பொதுவாக வளமுள்ள எல்லா வகை மண்ணிலும் பயிரிடலாம். வடிகால் வசதி மிக அவசியம். மேலும் வண்டல் மண் மற்றும் செம்மண் நிலங்களிலும் நன்றாக வளரும். மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 6.5 வரை உள்ள நிலங்கள் ஏற்றவை. இப்பயிரை பயிரிட குளிர்ச்சியான பனிமூட்டம் தேவை. பொதுவாக இம்மாதிரி பனிமூட்டம் எல்லா மலைப்பகுதிகளிலும் கிடைக்கும். சமவெளி பகுதியில் குளிர் மாதங்களில் பயிர் செய்யலாம். பயிரிட ஏற்ற பருவம்: சமவெளி பகுதிகளில் முன்பருவ பயிராக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலும் மத்தியகால பயிராக செப்டம்பர் மாதத்திலும் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள்: சமவெளி பகுதிகளில் கோல்டன் ஏக்கர் மற்றும் மகாராணி ஆகிய ரகங்களும், மலைப்பகுதிகளில் குவிஸ்டோ ஆகிய ரகத்தையும் பயிரிடலாம். அறுவடை: முட்டைக்கோஸ் நட்ட 75வது நாளிலிருந்து அறுவடைக்கு வரும். 1 அல்லது 2 முற்றிய இலைகளுடன் கூடிய முட்டைக்கோஸை அறுவடை செய்ய வேண்டும். மகசூல்: மலைப்பகுதிகளில் ஹெக்டருக்கு 150 நாட்களில் 50 முதல் 60 டன்களும், சமவெளி பகுதிகளில் ஹெக்டருக்கு 120 நாட்களில் 25 முதல் 35 டன்களும் மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள தேனீ வளர்ப்பு பற்றிய ஒருநாள் பயிற்சி குறித்த தகவல். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இம்மாதம், அதாவது 6/2/2017 திங்கட்கிழமையன்று இப்பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் பூச்சியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661114. தொடரும் தகவல் நேரத்தில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி பற்றிய அறிவிப்பு. சென்னை அண்ணாநகர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் மாடியில் தோட்டம் அமைத்தல் பற்றிய ஒருநாள் பயிற்சி இம்மாதம், அதாவது 8/2/2017 புதன்கிழமையன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 0426263484 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, ஜெய்கோபால் கரோடியா பள்ளி பின்புறம், அண்ணாநகர், சென்னை 600040. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1750 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1830 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3400 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 2300 முதல் 2700 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் 1550 முதல் 1630 ரூபாய் வரையிலும், கெங்கவல்லியில் 1450 முதல் 1550 ரூபாய் வரையிலும், நெல் ASD 16 அம்பாசமுத்திரத்தில் 1400 முதல் 1600 ரூபாய் வரையிலும், மதுரையில் 1700 முதல் 1800 ரூபாய் வரையிலும்,
பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் 4500 முதல் 5500 ரூபாய் வரையிலும், உசிலம்பட்டியில் 3850 முதல் 4050 ரூபாய் வரையிலும், பருத்தி LRA உசிலம்பட்டியில் 3850 முதல் 4050 ரூபாய் வரையிலும், புளி தருமபுரியில் 3800 முதல் 6000 ரூபாய் வரையிலும், பாப்பாரப்பட்டியில் 3800 முதல் 5000 ரூபாய் வரையிலும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் 1500 தொடங்கி 1600 ரூபாய் வரையிலும், கம்பத்தில் 800 முதல் 900 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் திண்டுக்கல்லில் 4000 முதல் 5000 ரூபாய் வரையிலும், கரூரில் 4200 முதல் 4400 ரூபாய் வரையிலும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 8000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 11000 ரூபாய்க்கும், பரமக்குடியில் குறைந்தபட்சமாக 17000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 19000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 44 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 700 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 15.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 60.8% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.1 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 433.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1010 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 10 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஆடு வளர்ப்பு நல்ல வருவாயை தரும் ஒரு தொழிலாக பன்னெடுங்காலமாய் தொடர்ந்து வருகிறது. மேலும் இவற்றிற்கு குறைந்த முதலீடே போதுமானதாக உள்ளது.
நவீன முறையில் செம்மறி ஆடு வளர்ப்பு குறித்து விரிவாக விவரிக்கின்றார் திண்டுக்கல் மாவட்ட படியூர் கிராம கால்நடை இனவிருத்தி சங்க தலைவர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைய பொன்விளை பூமி நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு ஆளுமையை திண்டுக்கல் மாவட்டத்திலே நம்ம சந்தித்து பேச இருக்கிறோம். அவங்க யாருன்னு சொன்னால் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அவங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பிராணிகள் நல பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஒரு தனித்தன்மை என்னன்னா செம்மறி ஆடுகளை வளர்க்குறாங்க. செம்மறி ஆடுகளை வளர்க்குறதுல ஒரு அனுபவம் மிக்கவராக இருக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் நம்ம பார்த்த வகையில் வெள்ளாடுகள் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பிராய்லர் கோழி வளர்க்குறது, இப்படி தான் கொஞ்சம் நம்ம செய்திகள் அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு செம்மறி ஆடுகளை வளர்ப்பது எப்படி, அதனால் நமக்கு என்ன பயன், ஒரு விவசாயத்தை மட்டுமே நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும்னு நினச்சா அது பயன் அவ்வளவா இருக்காது என்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு நாம் மாற்றி யோசிங்க என்று சொல்கிறோம். விவசாயத்தை சார்ந்து விவசாயத்திற்கூட தொடர்புள்ள விவசாய நிலங்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட இந்த ஆடு வளர்ப்பு என்பது மிகவும் பயனுள்ளதாக, மக்களுக்கும் வளர்க்கின்றவர்களுக்கும் பயன்பாட்டிற்கு மிக உகந்ததாக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாம் செம்மறி ஆடு வளர்ப்பினுடைய முக்கியத்துவம், அதனுடைய தன்மைகள், அவற்றினால் ஏற்படும் பயன்கள் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே திருவாளர் ராமகிருஷ்ணன் அவர்களை இன்றைக்கு பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பிலே சந்தித்து பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. செம்மறியாடு வளர்ப்பு என்பது ஒரு சவாலான தொழிலா உங்களுக்கு எப்படிங்க ஐயா? சார், எங்களுக்கு வந்து இந்த செம்மறியாடு வந்து பால்காலத்துலேருந்து செம்பரியாடு வந்து பெரிய காலத்துலேருந்து வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் பசங்கள்லாம் படிக்க போட்டோம்னா படிப்பில் கூட அவங்களுக்கு வேலைகள் கிடைக்கலன்னா திருப்பி இந்த ஆட்டை வச்சு உற்பத்தி பண்ணி அதில் வந்து லாபங்கள் வந்து எப்படின்னா, இன்றைக்கி ஒரு குறைஞ்சது ஒரு 50 ஆடு நாங்கள் வச்சு வளர்த்தாலுமே இன்றைக்கி 50 ஆடு 50 குட்டி போட்டுச்சுனாக்கா ஒரு குட்டி வந்து 3 மாதத்துலேயே அதை வந்து வளர்க்குங்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா 3000 ரேஞ்சில் கொடுப்போம். அதை நம்மளே வளர்த்து விற்றோம்னா 6 மாதம் சென்று விற்றோம்னா 6000 ரூபாய்க்கு குட்டி வைப்போம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 ஆடு இருந்துச்சுன்னா அது வருஷம் 2 ஈத்து போடும். வருஷம் செம்பரி ஆடு வந்து 2 ஈத்து போடும். அப்படிங்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு ஈத்து, அப்போ வருஷம் 2 ஈத்துங்கும்போது ஒரு 50 ஆட்டில் வந்து வருஷம் வந்து எப்படியும் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க ஐயா, ஒரு லாபகரமான தொழில் தான். ஆமாம். செலவினங்கள் எப்படிங்க அதுக்கு? செலவினங்கள் வந்து இந்த 50 ஆடு வந்து எப்படின்னா, தோட்டந்துறவு இருக்கிறவங்க வந்து சில புல் மற்ற இதுக அந்த அகத்தித்தலை இதுக சில போடுவாங்க. சில வந்து தோட்ட வசதி இல்லாதவங்க அவங்க 50 ஆடு 30 ஆடு வச்சு வளர்த்தாங்கன்னா வெளி பிளாட்டுகள், வெளி கிராமங்கள், வெளியே தரிசு நிலத்துகளில் மேய்ச்சி வந்து அவங்களுடைய சொந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல வந்து அடைச்சிக்கிடுவாங்க. அதில் வந்து அதிகமான தீவனங்கள் வந்து ரொம்ப போட செலவு இல்லை செம்மறி ஆட்டுக்கு. அது நோய் எதிர்ப்பு சக்திகளை நீங்கள் எப்படி கையாளுறீங்க சார்? அந்த நோய் வரும்போது நாங்கள் முன் எச்சரிக்கையாக போய் அந்த பல்கலைக்கழகம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில், அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் போய் அப்பப்போ ப்ரொஃபஸர் டாக்டர்களை மாதத்துக்கு ஒரு தடவை போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிடுவோம். சரிங்க. அப்போ அவங்க அதனுடைய 3 மாதத்துக்கு ஒருக்கா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்களா, நீங்கள் கொண்டு போவீங்களா? இல்லை, அவங்க வந்து டாக்டர் நேரடியாக வந்து கூப்பிட்டாலும் வருவாங்க, வந்து பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. திருப்பி அதனுடைய நோய் ஏதாவது வந்து இதாகி கொஞ்சம் பரவுச்சுன்னா அவங்களே வந்து டாக்டர் நேரடியாக வந்து நம்ம கூப்பிட்டோம்னா நேரடியாக வந்து ஜீப்பில் வந்து பார்த்து அதுக்கு என்னென்ன மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்
3 மாதத்துக்கு ஒருக்கா குடல் பூச்சி மருந்து, அதுக்கு தடுப்பூசி இதுக்கெல்லாம் போட்டோம்னா நோய்களை தடுக்கலாம். செம்மறி ஆடு மேக்ஸிமம் அதிகபட்சம் எவ்வளோ வெயிட் வளருங்க ஐயா? செம்மறி ஆடு சார் எப்படி 20 கிலோ வெயிட் இருக்குது. வெள்ளாட்டை விட வெயிட் அதிகம் வெயிட் இருக்குது. இப்போ ஒரு கிடாய் வந்து 40 கிலோ வெயிட் இருக்குது, 50 கிலோ வெயிட் இருக்குது. இப்போ நம்ம கிடாயவே நீங்கள் ஒரு கிடாயை பிடிச்சி இப்போ வெயிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா 50 கிலோ வெயிட் இருக்குது செம்பரி கிடாயி. செம்மறி கடை ஆமாம், குறைஞ்சது 10 கிலோ வெயிட்டுக்கு கம்மி இருக்காது பொட்டையாடு. இப்போ மேச்சேரி ஆட்டிலே வந்து செம்மறி ஆட்டில் 2 திஷ்டங்கள் இருக்குது. ராம்நாடு ஒயிட் இருக்குது, அது வருஷம் வந்து ஒரு குட்டி போடும். வருஷத்துக்கு ஒன்று தான் போடும் ராம்நாடு ஒயிட்டு. இதில் மேச்சேரின்னு இருக்குது, வருஷத்துக்கு 2 போடும், 6 மாதத்துக்கு ஒரு ஈத்தின்றோம். அப்போ இந்த நோய் வந்து தடுக்கிறது இந்த ராம்நாடு ஒயிட் வந்து நோயை சாஸ்தி நோய் வராது. ஒரு வருஷம் சென்று அது பயன் குட்டிக்கு வர்றதுனால. தீனி எந்த வகையில் தரீங்க ஐயா? சார் தீனி வகையில் வந்து காட்டில் வந்து மேய்ச்சலுக்கு விடுவோம். அப்புறம் வந்து சாயங்கால இடத்துல அடைக்கும் போது அந்த சில புல்லுக்குச்சி, அகத்தித்தலை, 2வது வந்து இந்த தட்டாந்தலை இதுகள்லாம் போட்டிருப்போம், அதுகளை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட விடுவோம். அதனுடைய ஆட்டை விட குட்டிக்கு தான் ரொம்ப பராமரிப்பு பண்ணுவோம். இப்போது நீங்கள் எத்தனையோ தொழில் இருக்கும்போது உங்களுக்கு செம்மறி ஆடு வளர்க்கணுன்ற எண்ணம் எப்படி வந்ததுங்க? சார் செம்மறி ஆடு வளர்க்கணுங்கிற எண்ணம் எப்படின்னா, அதில் வந்து இந்த மற்ற விவசாயத்தை விட மற்ற தொழிலை விட இதை எங்களுக்கு வருமானங்கள் வந்து நல்லா எங்களுக்கு வர்றதுனால, அப்போ இந்த செம்மறி வெள்ளாட்டை விட வெள்ளாட்டில் வந்து உழைப்பு ஜாஸ்தி. ஆனால் செம்மறி ஆடு வந்து இன்றைக்கி ஒரு நபர் வந்து மேய்ச்சா 100 ஆடு ஒரு ஆள் மேய்க்கலாம். ஒரே இடத்துல மடக்குனா அப்படி மேய். அதே நேரத்தில் வெள்ளாடு 10 ஆட்டுக்கு 2 ஆள் இருந்தாலும் மேய்க்க முடியாது. அது வழியே தலை கண்டடக்கம்லாம் ஓடும். அது மழை பெஞ்சால் நிற்காது. இது மழை பெஞ்சுன்னா அப்படியே 500 ஆடும் ஒரு இடத்துல நிற்கும், அப்படியே எங்கிட்ட ஒரு பிட்டு நகலாது. மேலும் விவரங்கள் பெற என் ராமகிருஷ்ணன் அவர்களை 09489381204 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இதன் தொடர்ச்சி 6/2/2017 திங்கட்கிழமை அன்று மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் இடம்பெறும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 6/2/2017 திங்கட்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க நவீன முறையில் செம்மறி ஆடு வளர்த்து பயனடைந்து வரும் திண்டுக்கல் மாவட்ட படியூர் கிராம கால்நடை இனவிருத்தி சங்க தலைவர் மற்றும் வேளாண்மையாளர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கம்பு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வான்கோழி குஞ்சு உற்பத்தி முறைகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி வசந்தகுமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். என்ன நேயர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddporgai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி dd-agri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.